ஈஸ்வரன் அப்படிங்கிறது இவங்க சொன்ன முதல் வார்த்தை நாட்டார் தெய்வம் அப்படின்னாங்க. நாட்டார்னா என்ன? கிராம தேவதைன்னு அர்த்தம். கிராமங்கள்லாம் இருக்குங்க இல்லையா, அவங்கள நாட்டார்னு சொல்லுவாங்க. அதுதான் பின்னால் நாடார் அப்படியெல்லாம் வந்தது. அந்த கிராமங்களில் இருந்து தேவர் ஆல் இன் பிஸ்னஸ் ட்ரேடர்ஸாக இருந்தாங்க. இப்போ கோடிசாமி இருந்தார். அவர் இங்கே வக்கீல் ஏகாம்பரம் சொல்லி தண்டையார்பேட் மணிக்கூண்டுக்கு எதிரில் யூனியன் கார்பைட் பழைய ஃபேக்ட்ரிக்கு எதிரில் இருந்த ஒரு வக்கீல் வீட்டில் பின்பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அங்கே வந்து தங்கியிருந்தார் கொஞ்ச நாள். அவர் அங்கே தங்கியிருந்த போது அங்கே அவருடைய ஸ்பிரிட்டு அங்கே இருந்துச்சு. அவர் ஒரு முனீஸ்வரன். அவரே முனீஸ்வரன். முனி ஈஸ்வரன்னா என்ன? தவத்தினால ஒரு சிவநிலையை உணர்ந்து கொண்ட மகாத்மாக்கள்னு அர்த்தம். அதுதான் முனி ப்ளஸ் ஈஸ்வரன், முனீஸ்வரன்றது. அந்த மரத்துக்கடியில் அவர் எப்பயோ அவருடைய ஆத்மா ஒடுங்கி இருந்தது. அதனால் கோடிசாமி அங்கே வந்து தங்கியிருந்தார். நான் ஒருத்தர கோடிசாமியை பார்க்கறதுக்கு போனேன்னா, அப்போ அவர் கிட்ட செருப்புக்குள்ளா கேட்டேன் நான். கோடிசாமி சொன்னார், இது நல்லதில்லை, அவர் போட்டிருந்தது நல்லதில்லை, இதை விட நல்லது கொடுக்குறவனுக்கு தண்டையார்பேட்டை வக்கீல் ஏகாம்பரம் தாத்தா அப்படின்னான். சரின்ட்டு நான் தண்டையார்பேட்டை வக்கீல் ஏகாம்பரம் வீட்டை தேடி போனேன். இப்போ நம்ம போய் சொன்னாலே அந்த வக்கீல் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நம்பணும் இல்லை. கோடிசாமி என்னை போய் அவர்கிட்ட செருப்பு வாங்க சொன்னார், குள்ளா வாங்க சொன்னார்னு. கோடிசாமி எங்கிட்ட சொன்ன போது இருந்த அதே ஆள் அங்கே வந்து நிற்கிறான். ஆமாம், நான் இருந்தேன், இதுதான் மகான்கள்ன்றது அவருக்கு கொடுக்க சொல்லியிருக்காருன்னு. அவங்க வீட்டில் தேடி பிடிச்சி ஒரு குல்லா ஒரு செருப்பு நம்ம கொடுத்தாங்க. அது நம்ம இப்போது இவங்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க இல்லையா மாடி, அந்த இடத்துல அந்த குல்லாவும் செருப்பும் இருக்குது. இப்போ ஏன் அதை கொடுக்க சொல்கிறாரு? அவர் தண்டையார்பேட்டு வீட்டில் இருந்தபோது அந்த செருப்பை போட்டுக்கிட்டு நடந்து அவருடைய எனர்ஜி அந்த செருப்பில் நிறைய போய்க்குது. இதே புறைப்பாளையம் போன போது காலை இப்படி வச்சுருந்தான் உட்காந்துருப்பார். அப்போ நிறைய நடக்கலை அவர். அதனால் அதில் தன்னுடைய எனர்ஜி நிறைய இருக்குன்றதுனால அந்த செருப்பை கொடுக்க சொல்லி சொன்னார். இப்படி பல விஷயங்கள். இந்த முனீஸ்வரனுங்கிறது ஒரு கன்செப்ட். அந்த முனி ஈஸ்வரனாக இருந்து அவர் பூஜை பண்ண அந்த வீடு தான் அந்த தண்டையார்பேட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே ஜோலார்பேட்டு பக்கத்தில் பொம்மிடின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த ஊரில் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பெங்களூரில் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் போய் மண்டபமெல்லாம் இருந்தது இல்லையா, அங்கே அந்த மண்டபம் கேம்புக்கிட்ட ஒத்த காலில் நின்று சூரியனையே பார்த்துக்கிட்டு கும்பிட்டு இருந்துக்கிறார். அப்போது ஒரு ஆள் வந்து அங்கே போன உடனே ஒரு திருச்சிக்காரர் யாரோ, அவர் கூட நான் வந்துடுறேன்னு சொல்லி அந்த காரில் ஏறிக்கின்னு வந்தார். அப்புறம் லக்ஷ்மி மில்ஸ் தேவராஜ் மொழியார் இல்லையா, தேவராஜ் நாயுடு, அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. பொறிப்பாளையம் ஜமீன்தார் அவரை பார்க்கறதுக்கு போனபோது மேலேருந்து இறங்கி வந்து பொறிப்பாளையம் ஜமீன்தாருடைய காரில் உட்காந்துட்டார். அப்போது கடைசி நாள் வரைக்கும் பொறிப்பாளையத்தில் அவருக்குன்னு ஒரு மாடி ஹால் இருக்கும், பெரிய ஹாலு. இப்படி படியேறி நீ போன உடனே ஹாலு, அதை தாண்டினாக்கா ஒரு வெராண்டா மாதிரி இருக்கும். அதில் ஒரு கட்டில் இருக்கும், பக்கத்தில் அவர் சேர் இப்படி உட்காந்து இருப்பார். ஜனங்கள்லாம் அவரை பார்க்குறதுக்கு போவாங்க. அங்கே ஒரு பீரோ மாதிரி இருக்கும், வுட்டில் ஓப்பனாக இருக்கும். ஸோ யாராவது ஏதாவது கொண்டு போகிறாங்க இல்லையா அவருக்கு, பழம் அந்த மாதிரி விஷயம், சாக்லேட்டு, அது இதெல்லாம் அங்கலவை அப்படின்னாரு. அதெல்லாம் எதுக்கு? அவரை பார்க்குறதுக்கு வர்ற இந்த ஸ்மால் டேட்டிஸ் இருக்குது இல்லையா, தேவர்கள் இல்லை சின்ன தெய்வங்கள், அவங்களுக்கு தேவைகள் இருக்கும். அதனால் அதில் வச்சாக்கா அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ நான் போவேன், நான் போனால் நான் ஏதாவது எடுத்துகிட்டு போனால் எங்களை வேணாம் பஞ்சாட்சர பை அப்படின்னாரு. அதாவது பெரிய ஹால் சொல்கிறேன் இல்லையா, அங்கே 5 படி இருக்கும். அந்த 5 படியில் வெயின்னுவார். ஏன்னா அது சிவபெருமானுக்கு, அதான் அவரே ஆஃபர் பண்ணுற மாதிரி, சிவனுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி அந்த படியில் வச்சா, இங்கே வச்சா தேவர்களுக்கு கொடுக்குற மாதிரி. இப்போ யாராவது போவாங்க, வீட்டிலேருந்து கஞ்சி கொண்டாந்துருப்பாங்க, அவருக்கு வேணும்னாக்கா, அதாவது ஒத்துக்கணும்னு அவருக்கு தோணுச்சுன்னா அப்படின்னாரு. இவங்க ஒரு ஸ்பூனு கஞ்சி வைப்பாங்க, அதை குடிச்சிடுவார். யாராவது சாக்லேட்டு இந்த மாதிரி வச்சாக்கா அங்கே நின்று இருக்கிறவங்களை யாராவது கூப்பிட்டு அப்படின்னா இவங்க போய் கைப்பிடிச்ச உடனே அதில் துப்பிடுவார், அதை அவங்க சாப்பிட்ணும். இப்படி தான் இருக்கும். ஒரு பிராமின் லேடி யாரோ அவருக்கு மட்டன் வச்சாங்க, இவங்களுக்கெல்லாம் கணக்கு என்ன இருக்குது. அப்போது ஒரு பிராமின் லேடி அங்கே நின்று அவளுக்கு தீராத அல்சரு, கிரானிக் அல்சரு, அவளை கூப்பிட்டு அப்படின்னு அவள் நமக்கு போய் ஒரு மட்டன் கொடுக்க போகிறாருன்ட்டு, உனக்கு தெரிஞ்ச நியாயம் அவருக்கு தெரியாத என்ன. அவர் வாயிலேருந்து துப்புற போது அதில் ஒரு ரோஜா பூ வந்துச்சு அவளுக்கு. ராகவேந்திர சாமி கூட அப்படி பண்ணியிருக்காருல்ல. ராகவேந்திர சாமி அத்வானிக்கு போகிறாரு. அத்வானி சுல்தான் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள மட்டனை வச்சு ஒரு பட்டு துணியில் போட்டு அவர்கிட்ட கொண்டாந்து வைக்கிறான்.
அவனுக்கு பயம் வந்துடுது, இவர் சாபம் விட்டா என்ன ஆகும்ன்ட்டு. வேணாம் நீங்கள் சாப்பிட வேணான்னு இவர் தண்ணி அது மேலே தெளித்து இப்போ தரேன்றாரு. உள்ளே எல்லாமே ரோஜா பூ அந்த மாதிரி இருக்குது. ஷிரடி சாய்பாபா அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு உங்களை விட நியாயமெல்லாம் தெரியும். தே டோன்ட் நீட் எனி திங். 400 வருஷம் உயிரோடு இருக்கிற ஆளுக்கு இந்த வடையும் மசால் தோசையுமா தேவை? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்களுக்கு தே ஹேவ் தர் ஓன். இந்த இடத்துல ஒரு ட்ராப் ஹனி மாதிரி வரும். அதனால தான் கோடிசாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நார்மல் ஃபுட்டெல்லாம் தேவைப்படுறதில்ல, அப்படியே உட்காந்துருப்பாங்க. இந்த ஜனங்களுக்கு இருக்கிற இந்த மலை மூத்திரங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஏன்னா என்னமே இல்லையா, அவங்க ஏதாவது சாப்பிட்டது தானே அவங்களுக்கு வர்றதுங்கிற மாதிரி. ஸோ முனீஸ்வரன் என்பது ஒரு தவநிலையில், நீங்கள் யார் ரிஷின்றீங்களே அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், தவநிலையில் உயர்ந்த நிலையை அடைந்து சிவனுடைய பூஜையை பண்ணி சிவநிலையை அடைந்தவர்கள். அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்போ அன்பு தான் சிவமாகுது. அப்போ அந்த சிவநிலை அடைஞ்ச யார்? நீ கூட ஈஸ்வரன் தான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா சனி என்ற பிளானட்டு அந்த நிலை அடைஞ்சால் சனி ஈஸ்வரன். அகஸ்தியர் அந்த நிலை அடைஞ்சார், அகஸ்தீஸ்வரன். ஏன் ராவணன் அந்த நிலை அடைஞ்சான், அதனால் ராவணேஸ்வரன். நல்லா யோசனை பண்ணுவார். அப்போ ஈஸ்வரன்ன்றது ஒரு பிஹெச்டி மாதிரி, தவத்தில் உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு. அதனால் இந்த ஈஸ்வர நிலையை அடைந்தவர்கள் எல்லாருமே ஈஸ்வரன் தான்.